ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா துங்காவோட ஆள்கிட்ட பேசிட்டு அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு எதுக்காக வர சொல்கிறாங்கன்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ அருண் போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட என்ன யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்த அப்படின்னு விசாரிப்பாங்க. எப்பவும் போல் ஐஸ்வர்யா என்னோட அம்மா கிட்ட தாங்க பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சமாளிப்பாங்க. அப்போ அருண் வந்துட்டு நீ எதனா தப்பு பண்ணன்னு மட்டும் தெரிஞ்சது, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, பார்த்து ஒழுங்காக இருந்துக்கோ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. தீபா மயக்கத்திலே இருப்பாங்க. சக்தி தீபாவையே பார்த்துட்டு இருக்கும்போது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, போய் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரமத்துக்கு வெளியே வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தீபா கண் முழிச்சு எழுந்து உட்காந்து கார்த்திக் கார்த்திக் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை இன்னொரு சிஸ்டர் போய் பார்த்துட்டு தீபா உங்களுக்கு சுயநினைவு வந்துடுச்சா, உங்களுக்கு எல்லாருமே தெரியுதா அப்படின்னு விசாரிப்பாங்க. எதுவுமே சொல்லாதனால அவங்க நேராக சக்தி சிஸ்டர் கிட்ட போயிட்டு ஒரு குட் நியூஸு, தீபா கண் முழிச்சிட்டாங்க, அவங்க கார்த்திக் கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட சக்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு தீபா கிட்ட போயிட்டு மேடம் உங்களுக்கு கான்சியஸ் வந்துடுச்சா, உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சா, உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பற்றி எதனா உங்களுக்கு தெரியுமா, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி எதனா தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆனால் தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திக் கார்த்திக் புலம்பிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்ட ஒருத்தர் போயிட்டு பாட்டு பாடுறதுக்காக தீபா மேடமை நாங்கள் புக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமியும் அவங்க கண்டிப்பாக வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவர் போனதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு என்னம்மா நீங்கள் தீபா வந்து பாடுவான்னு சொல்லியிருக்கீங்க, தீபா எங்கன்றதே நமக்கு தெரியலையே அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமி தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம்ல, ஏன்னா நம்ம இந்த ஃபோட்டோ மூலயமா வந்துட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் ஒட்டுவோம், அதை பார்த்து எல்லாருமே தீபா எங்கே இருக்காங்கன்றத நமக்கு சொல்லலாம்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட எல்லாருமே நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தர்மலிங்கம் என் பொண்ணோட போஸ்டர் எல்லாத்தையுமே நான் தான் ஒட்டுவேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவர் போஸ்டர் ஒட்டிட்டு இருப்பாங்க. இங்கே தீபாவை பார்த்தீங்கன்னா கார்த்திக் கார்த்திக் சொல்லிட்டு இருப்பாங்க. கார்த்திக்கும் தீபாவை தேடிட்டு இருப்பாங்க. எப்படி இந்த ப்ரோமோ எண்டாகும், நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.